பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நம்ம ஓட்டத்தை மட்டும் முடிக்க மாட்டார், நம்ம மூலமாக இன்னொரு ஜென்ரேஷனையும் முடிப்பார். அவங்கள உருவாக்குறது தான் நம்ம முக்கியமான வேலை. ஒரு சாதாரணமாக உலக வாழ்க்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக சராசரி மனுஷன் அவனுக்கு என்ன தோணுது? எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல. 99% சொல்கிறேன், 1% விட்டுருங்க. ஒரு 99% ஆபிரகாமுக்கு இருந்துச்சு தானே, எனக்கு அப்புறம் யார்? ஒருத்தன் கேட்குறான், எனக்கு பிறன் யார்? எனக்கு அப்புறம் யார்? எனக்கு அடுத்து யார்? எனக்கு எடுத்து யார்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சீசன் கேட்குறாங்க, இவருக்கு அப்புறம் யார்? நாங்கள் யார்? இந்த அடுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, இது டிஃபால்ட். கண்டிப்பாக உலக வாழ்க்கைக்கே அடுத்து என்பது டிஃபால்ட்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இதற்கு டிஃபால்ட்டாக இன்னொன்றை உருவாக்குற பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நிறைய பேர் அவங்களோட சாட்டிஸ்ஃபைட். நான் ஓகே, பிரச்சனையை அனுபவித்தேன், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், செட்டில் ஆகிட்டேன், இப்போ ஓகே, கெபிக்கு போயிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு இன்னும் ஓடு. நான் என் பசங்க, என் பேர பசங்க, அவங்களுக்கு சொத்து 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 சொத்துன்னு மைண்டு முழுக்க கரப்டடாக உட்காந்துருக்கோம். நம்ம வெறும் மாம்சம். உனக்கு அப்புறம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த சத்தியம், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்ககிட்ட கொடுத்த விசுவாசம் என்கிறது எனக்கு அந்த மகா பெரிய பொக்கிஷம். இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையே. வந்தோம், சாப்பிட்டோம், ஆவிக்குரிய சாப்பாடை சொல்கிறேன், வந்தேன் சாப்பிட்டோம், சாட்டிஸ்ஃபைடு, இதோட அடுத்த வாரம் அவ்வளோதான். கர்த்தருக்கு என்ன செய்தீர்கள்? ஆண்டவர் சொல்றார், திருப்பி தமஸ்கின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. ஆண்டவரே, இப்பதான் வந்தேன், பேர்சவா வனாந்தல் இல்லை, இப்போ வந்தது நீ சாப்பிட்டு உனக்கு ஓடினது. இப்போ நீ ஓட போறது உனக்கு இல்லை, உனக்கு பின்னாடி ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்குவதற்கு நீ ஓட போகணும். அதுதான் உன்னுடைய ஃபைனல்.